Dear students, இந்த வீடியோல நம்ம tips and tricks for statistics 1 அந்த பேப்பருக்கு தான் பார்க்க போறோம். இது மெட்ராஸ் யுனிவர்சிட்டி சிலபஸ் ஃபர்ஸ்ட் பிசிஏ. இது யாரெல்லாம் படிப்பீங்க அப்படின்னு சொல்றேன். இது யாரெல்லாம் படிப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம், இல்லை பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி சில காலேஜஸ்ல செகண்ட் பிஎஸ்சி ஆர் செகண்ட் பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேப்பரை நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ இந்த பேப்பர் வந்து எல்லாருக்குமே காமன் பேப்பர் தான். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே ஒருத்தராக கமெண்ட்ல கேட்கறதுக்கான கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் தான். உங்களுக்கான டவுட்டை தான் இதை கிளாரிஃபை பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இது ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி இதே வீடியோ பார்க்கலாமா, செகண்ட் பிசிஏ இது பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. காமனாக இந்த 4 செட்டுக்குமே ஒரே சிலபஸ் தான், ஒரே கொஷின் பேப்பர் தான், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி, ஃபர்ஸ்ட் பிசிஏ, செகண்ட் பிஎஸ்சி ஆர் செகண்ட் பிசிஏ. ஏன் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னா இது எலெக்டிவ் பேப்பர். சில காலேஜஸில் ஃபர்ஸ்ட் இயர்லையும் சில காலேஜஸில் செகண்ட் இயர்லையும் படிப்பாங்க. ஸோ மற்றபடி இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, எல்லாருக்கும் இதே கொஷின் பேப்பர் தான். அண்ட் செகண்ட், இதில் வந்து நிறைய ஏதோ கன்ஃபியூசிங்காக இருக்குது, படித்ததெல்லாம் மறந்து போகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பேப்பர் நீங்கள் ஸ்கூல் டேஸில் படித்த மேத்ஸ் பேப்பரை விட ரொம்ப சிம்பிளான பேப்பர். இதில் ஒன்றுமே இல்லை, படிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட்டு இதோட தியரி கான்செப்ட், இந்த பேப்பரையே நீங்கள் 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. தியரி, ஃபார்முலா நல்ல தடவை படிச்சுக்கணும், நிறைய தடவை ஃபார்முலாஸ் எழுதி பார்க்கணும், அண்ட் தென் ப்ராப்ளம். இந்த கொஷின் பேப்பர் வந்து நமக்கு ஒரு 50-50 கொஷின் பேப்பர். 50-50னா ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும். தியரிக்கும் ப்ராப்ளம்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும். எக்ஸ்பிளைன், டிஸ்கிரைப் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் பாதி கொஸ்டின் இருக்கும். 5 10 மார்க் கொஸ்டின் இருந்தால் அதில் 2 10 மார்க் கொஸ்டின் தியரி கொஸ்டினாக தான் இருக்கும். அதனால நீங்கள் இதில் தியரியும் படிக்கணும். தியரி படிக்காமல் வெறும் சம்ஸ் மட்டும் படிக்கலாம்னா ஒர்க் அவுட் ஆகாது. இல்லை சம்ஸ் வேண்டாம், நான் தியரி மட்டும் படித்து பாஸ் பண்ணிடுறேனாலும் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் பேசிக்காக கொஞ்சம் சம்ஸ் கொஞ்சம் தியரியாவது தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு தியரி படிச்சிருங்க. டல்ஸ், இது நான் சொல்கிறது வந்து டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிப்ஸு. ஸோ பயப்பட ஒன்றும் வேண்டாம், முதல்ல தியரி எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. தியரி வந்து டேட்டா டைப்ஸ்னால் என்ன, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ், ப்ரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்ன, ப்ரைமரி டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க, செகண்டரி டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க, அது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ், நாமினல் டேட்டா, இதெல்லாம் டேட்டா டைப்ஸில் வரும். நாமினல் டேட்டானா என்ன, ஆர்டினல் டேட்டானா என்ன, இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு புரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதலாம். தென் டேபிள், டேபிள்னா ஒரு டேபிள் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, இது எல்லாமே தியரி. நீங்கள் வந்து ஹெட்டிங் போட்டு இது எல்லாமே தியரி எழுத போகிறீங்க. ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா, எப்படியெல்லாம் டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிராஃபில் வந்து பாரு, பை சார்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சார்ட்ஸ் பற்றிலாம் நம்ம இது எல்லாமே தியரிட்டிக்கலாக வரும். தென் ரைட் அபவுட் மீன் மீடியன் மோட் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் தியரி, இது எல்லாமே தியரி. அப்புறம் கார்லேஷனில் டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன் அண்ட் கார்லேஷனோட டயக்ராம் மெத்தட் வந்து ஸ்கேட்டர் டயக்ராம், அது எப்படி இருக்கும், இதெல்லாமும் கேட்கலாம். இதை படிச்சுட்டீங்க, தியரி தரவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபார்முலாவை நிறைய தடவை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எழுதி பார்க்கணும். சொல்லி பார்க்கக்கூடாது, எழுதி பார்க்கணும். எழுதிட்டு கரெக்ட் பண்ணணும். நீங்கள் எழுதியிருக்கிறது கரெக்டா அப்படின்னு கரெக்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த டாபிக் படித்தா டெஃபினட்டாக பாஸ் மார்க் எடுத்துடலாம். பாஸ் மார்க் இல்லை, நீங்கள் 50 மார்க்கே இதில் எடுக்கலாம். ஏன்னா தியரியை நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஃபார்முலாஸ், மீன் மீடியன் மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் டிவியேஷன் செகண்ட் சாப்டர்லேருந்து, செகண்ட் சாப்டர் கிடையாது, இது தேர்ட் சாப்டர். ஓகே, இது தேர்ட் சாப்டர், இது ரெண்டும் ஃபோர்த் சாப்டர், அண்ட் கார்லேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு 5th சாப்டரில் வந்திருக்கும். ஸோ 5th சாப்டர் 3, 4, 5 முன்னாடி கொண்டு வந்திருக்கேன், ஏன்னா இதெல்லாம் சம்ஸு. இது வந்து ஃபார்முலா கிடையாது. கிராஃபு, ஆகிவ்ஸ் கர்வ் இதெல்லாம் ஃபார்முலா கிடையாது. ஹிஸ்டோகிராம் அதை எழுதலை நான், கிராஃபோட சேர்ந்து வரும். இட்ஸ் ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஃப்ரீக்வன்சி கர்வ், இது எல்லாமே வந்து ஃபார்முலாவும் படிச்சுக்கணும். இது எப்படி வரையணும்னு படிக்கணும், தியரியும் படிக்கணும். இப்போ இந்த வீடியோ கீழே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஸ்டாட்ஸில் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம ஒரு 1 டே ஆன்லைன் செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன். ஃப்ரீ ஆன்லைன் செஷன். நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல் த பெஸ்ட்.